அதே போல வந்து விவசாய கடன் ரத்து. நீங்க வந்து நானும் தேடி தேடி படிச்சு பார்த்தேன் அவங்களோட தேர்தல் வாக்குறுதி தான். அவங்க வாக்குறுதியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிறு குறு 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்துள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு கூட்டுறவு கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. நீ வேணா போய் படிச்சு பார்க்கலாம். அங்கிட்ட காப்பி இருக்கு. ஆனா பண்ணியிருக்கிறது என்ன பார்த்தா அப்படின்னா, இது ஒரு வித்தியாசமான அறிவிப்பா இருக்கு. அதாவது ரூ. 50,000 வரைக்கும் கடன் வாங்கிய குறு விவசாயிகளுக்கு முழுமையாக ரத்து. இது 1,00,000 கடன் வாங்கிட்டா ரூ. 5,000 தான் தராங்க. அதிக கடன் இருக்கிறவனுக்கு நீங்க அதிக அமௌண்ட் கொடுத்தா அவனுக்கு ஒரு பாரம் குறையும். அது என்ன கணக்கு? 50,000 அவனுக்கு மட்டும் முழுமையான ரத்து. நீங்க இப்ப நமக்கும் தோட்டம் இருக்கு. அதனால ஒரு கணக்குக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 1 ஏக்கர் பயிர் செய்யறதுக்கு குறைந்தபட்சம் எந்த பயிராக இருந்தாலுமே 25,000 இருந்து 26,000 30,000 வரைக்கும் செலவாகும். நீங்க நெல் பயிரிட்டாலும் சரி, கடலை பயிரிட்டாலும் சரி. இது வந்து நான் குறுகிய கால பயிர்கள், நெல்லு, கடலை இதெல்லாம். இதுவே வந்து நீண்ட கால பயிர்கள் அப்படின்னு போறப்ப கரும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கரும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, கரும்பு, மரவள்ளி கிழங்கு, மஞ்சள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு வந்து ரூ. 1,00,000 வரைக்கும் செலவாகுது. அப்போ 1 ஏக்கர் விவசாயத்துக்கு 25,000 செலவாகிறப்போ, முக்கியமா எல்லா விவசாயிகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த முதலீடு காலத்துல, பயிர் செய்யற காலகட்டத்துல கடன் வாங்குறாங்க. அந்த பயிர் விற்பனைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து கடன் எடுத்து கட்டுறாங்க. அதுல வந்து 1 வருஷம் பயிர் லாஸ் ஆயிருச்சு. இப்ப நம்ம போன வருஷம் பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து பருவமழை மாறி போயதுனால நிறைய நெற்பயிர் வந்து விவசாயத்தை மூழ்கிருச்சு. மழை குறைவாக பெய்தாலும் பிரச்சனை, அதிகமா பெய்தாலும் பிரச்சனை. கடன் இருக்கிறவனுக்கு அதிக தள்ளுபடி பண்ணாதான் அவன் அதுல இருந்து வெளியில வருவான். நீங்க அதிக கடன் இருக்கிறவனுக்கு 5,000 கொடுத்துட்டு 50,000 அவனுக்கு 50,000 கொடுக்கறதுல என்ன யூஸ் அப்படின்னு புரியல. அதுல வந்து 14 லட்சம் விவசாயிகள் பயன்பெற போயிடறன்னு ஒரு கணக்கு வந்திருக்கு. அந்த கணக்குக்காக இன்னைக்கு வந்து ரீல்ஸ் எல்லாம் நீங்க போய் பார்த்தா தெரியும். 14 லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு வாழ்வளித்த விஜய் அப்படின்னு போடுவாங்க. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 14 லட்சம் பேர்த்துல 5,000 மட்டுமே தள்ளுபடி வாங்கினவங்க அதிக நம்பர்ஸ் இருக்கும். அது வந்து நமக்கு என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆர்டிஐ போட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வந்து அந்த நம்பர்ஸ் 14 லட்சம் நம்பர்ஸ் கொண்டு வரதுக்காக வெறும் 5,000 தள்ளுபடி பண்ணிட்டு வாக்குறுதியை நிறைவேற்றிதான் கணக்குல வைக்க போறாங்க. அப்ப நம்ம அது உண்மையான வாக்குறுதி எவ்வளவுன்னா நம்ம ஒரு 5% சொன்ன வாக்குறுதியில 5% 10% நிறைவேற்றிக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம வைக்க முடியும்.